மாநிலம் திருவனந்தபுரத்தில் கொண்டாடப்படும் நவராத்திரி விழாவிற்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து இரு மாநில காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் யானை மேல் மற்றும் பல்லக்கில் எடுத்துச் செல்லப்படும். சுசீந்திரம் முன்துதித்த நங்கையம்மன், குமாரகோவில் முருகன், தேவாரகெட்டு சரஸ்வதி ஆகிய சுவாமி சிலைகள் மேளதாளங்கள் முழங்க இரு மாநில போலீசார் அணிவகுப்பு மரியாதையுடன் பத்மநாபபுரம் அரண்மனையிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டுச் சென்றது. முன்னதாக அரண்மனையில் பாரம்பரிய முறைப்படி நடைபெற்ற மன்னர் கால உடைவாள் கைமாற்றம் நடைபெற்றது. இதில் கேரளா தேவசம் அமைச்சர்கள் வாசவன், கேரளா தொல்லியல் துறை அமைச்சர் கண்டனப்பள்ளி ராமச்சந்திரன், கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், குமரி மாவட்ட அறக்காவலர் குழு தலைவர் பிரபா ராமகிருஷ்ணன் மற்றும் இரு மாநில தேவசம் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருவிதாங்கூர் மன்னராட்சி காலத்தில் பத்மநாபபுரம் அரண்மனையில் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்ட நவராத்திரி விழா 1840ஆம் ஆண்டிற்கு பின் திருவனந்தபுரத்திற்கு மாற்றப்பட்டது. அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இவ்விழாவில் கலந்து கொள்வதற்காக சுசீந்திரம் முன்துதித்த நங்கையம்மன், குமாரகோவில் வேலிமலை முருகன் பல்லக்குகளில், பத்மநாபபுரம் தேவாரகட்டு சரஸ்வதி அம்மன் யானை மீதும் ஆகிய சாமி சிலைகள் பல்லக்கில் சுமந்து ஊர்வலமாக திருவனந்தபுரம் கொண்டு செல்லப்படும். அங்கு நவராத்திரி விழாவில் பூஜைகளில் பங்கேற்ற பின்பு சுவாமி சிலைகள் மீண்டும் குமரி மாவட்டத்திற்கு கொண்டு வருவது மரபு. அதேபோன்று இந்த ஆண்டிற்கான நவராத்திரி விழா வரும் 3ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் பத்மநாபபுரம் அரண்மனையில் உள்ள உட்பரிகை மாளிகை மேல் மாடியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள மன்னர் மார்த்தாண்டவர்மாவின் உடைவாள் பாதுகாப்பில் சுசீந்திரம் முன்துதித்த நங்கையம்மன், குமாரகோவில் வேலிமலை முருகன், தேவாரகட்டு சரஸ்வதி அம்மன் ஆகிய சாமி சிலைகள் யானை மற்றும் குதிரை பல்லக்கு வாகனங்களில் எழுந்தருளி திருவனந்தபுரத்திற்கு ஊர்வலமாக புறப்படுகிறது. சுவாமி சிலைகளுக்கு அரண்மனை வளாகத்தில் பூஜைகள் நடைபெற்றது. தமிழக கேரள போலீசார் அணிவகுத்து நின்று துப்பாக்கி ஏந்தி மரியாதை செலுத்தினர். அதன்பின் பக்தர்களால் மலர்தூவி வழி அனுப்பி வைக்கப்பட்டது. நவராத்திரி பூஜைகள் முடிந்த பின்பு சுவாமி சிலைகள் மீண்டும் பாரம்பரிய முறைப்படி குமரி மாவட்டத்திற்கு கொண்டு வரப்படும். இதற்கான ஏற்பாடுகளை குமரி மாவட்ட திருக்கோவில் நிர்வாகமும் அறக்காவலர் குழுவினரும் கேரள அரசும் இணைந்து செய்துள்ளது. சுவாமி சிலைகள் ஊர்வலத்திற்கு வள்ளி நெடுகிலும் பக்தர்கள், பொதுமக்கள் வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்நிகழ்வில் கேரளா தேவசம் போர்டு அமைச்சர் வாசவன், கேரளா தொல்லியல் துறை அமைச்சர் கடன்னப்பள்ளி ராமச்சந்திரன், கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், குமரி மாவட்ட அறக்காவலர் குழு தலைவர் பிரபா ராமகிருஷ்ணன் மற்றும் இரு மாநில தேவசம் அதிகாரிகள், ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். நியூஸ்1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.